அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பருத்திப்பால் செய்ய போகிறோம். பருத்தி கொட்டையை தண்ணியில் ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அலசி நம்ம ஜாருக்கு அரைச்சி அந்த சக்கையை கிளப்பிட்டு பால் எடுத்துக்கணும். தேங்காயில் ஏலக்காய் போட்டுக்கணும், அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் ஒரு மூடி இல்லை 2 மூடி கூட போடலாம். அடுத்து பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவுக்கு பதிலாக நான் கொஞ்சம் களி மாவு போட்டிருக்கேன். இந்த களி மாவில் என்னென்ன இருக்குன்னா கேப்பை, உளுந்து, கசகசா, அப்புறம் இது வெள்ளைக்கட்டி, இது சுக்கு. இனி இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் காய்ச்சின பிறகு இதை அடுத்து போடணும். அடுத்து வெள்ளைக்கட்டி போடணும். அடுத்து தேங்காய் போடணும். அடுத்து சுக்கை போட்டு இறக்கணும். இதை செய்யுங்க. ஏன்னா இந்த காலத்துக்கு உடம்புக்கு கொழுப்புச்சத்து வேணும், குளிர்ச்சி வேணும், உடல் சூடு குறையணும். அதுக்காக தான் செய்கிறீங்களா? பருத்தி பாலை சுவைச்சிட்டு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.